குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கதைக்கிறது விளங்குதா? ஹலோ. ஓ சார். குட் மார்னிங் சார். ஓகே. கடைசியாக நாங்கள் என்ன பார்த்துனாங்க? சுருக்கி விட நேர்ச்சுட்டியில் எழுது. சுட்டிகள் சுட்டிகள்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க என்ன. ஸோ ஆமாம் சார். மடக்கைகள்னு நாங்கள் போகல. இல்லை சார். இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் எப்படி மாற்றிக்கொள்ளலாம்? இங்கே இங்கே 5 இருக்கு, இங்கே 25 இருக்கு, இங்கே 125 இருக்கு. இது எல்லாத்தையும் எத்தின் அடுக்கு ஒரே ஒரே அடி இருக்கிற மாதிரி என்னட்டு மாற்றிக்கொள்ளலாம். பேஸ் ஒன்றா இருக்கிற மாதிரி 5 5க்கு மாற்றலாம். ரைட். அப்போ இப்போ இதை வந்து 5 போடலாம். 25 எப்படி போட்டுக்கொள்ளலாம்? 5 மேல் வர்க்கம் 5 மேல் வர்க்கம் வர்க்கம் மட்டும் போட்டுக்கொள்ளலாம். ரைட். முழுவதுக்கும் இதென்ன இருக்கு? 2x சய ஒன்று இருக்கு. சமம் 125 எப்படி போட்டுக்கொள்ளலாம்? 5 கணம் 5 கனம் என்று போட்டுக்கொள்ளலாம். ரைட். இப்போ பார்ப்போம். அடுத்தது வந்து நாங்கள் என்ன செய்யலாம்? ஐந்து தர அடுக்குக்கு மேல் அடுக்கு இருந்தா என்ன செய்யலாம்னு சொன்னா பெருக்கம் அடுக்கு ரெண்டும் பெருக்கப்படும். ஸோ 5 2 தர 2x சய ஒன்று. ரைட். சமன் 5 கனம். ஸோ எங்களுக்கு வந்து வரப்போகுது 5 இந்த ஓராம் அடுக்கு இங்க இவ்வளவு வரப்போகுது. இப்ப பாருங்க அடிகள் சமன். அப்ப என்ன செய்யப்படும்? அடுக்குகள் கூட்டப்படும். அது சமனுக்கங்கள் அது வேறு. நான் சொல்றேன் இங்க அப்ப அடிகள் சமன் அடுக்குகள் கூட்டப்படும். ஆகவே 1 சக 2 2x சய 1 ரைட் சமன் 5 மூன்றாம் அடுக்கு. இப்ப இதை நாங்கள் கூட்டணும் அப்படி வரப்போகுது 1 சக 2x கூட்டணும் 4x சய 2 சமன் 5 ஆகவே 5 இதை கழிச்ச மட்டும் என்ன வரப்போகுது? 4x சாய 1 வரும். சரியா? சாய 2ல் 1 போனால் சாய 1. அப்போ இங்கே வந்து வரப்போகுது 5 ஆகவே எப்படி வரப்போகுது? இங்கே பாருங்க, இங்கேயும் அடுக்கு சரியா சமனான அடுக்கு. இங்கேயும் 5 இங்கேயும் 5. அப்போ என்ன செய்யலாம்? இந்த 5 இங்கேயும் 5 இங்கேயும் 5 இருக்கிறதால கட்டாயம் 4x சாய 1 வந்து என்னத்துக்கு சமனாக இருக்கும்? 5 கணத்துக்கா? 5 கணத்துக்கா? இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப இங்கேயும் 5 ஒரு அடுக்கு, இங்கேயும் 5 ஒரு அடுக்கு. இப்ப 5 வர்க்கமண்டா இங்கேயும் 5 வர்க்கமா தான் இருந்திருக்கணும். இங்க 5 கனமண்டபடியா இங்கேயும் இவ்வளோத்தையும் நாங்கள் கூட்டி கழிச்சு செய்யல. இங்கே என்ன வந்திருக்கணும்? 3 வந்திருக்கணும். அப்பதான் இங்க 5 கனம், இங்கேயும் 5 கனம். ஆக இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்குண்டா மேலே இருக்கிற 3 இதுக்கு சமனா இருக்கும். ஆகவே இது வந்து என்னதுக்கு? 3க்கு சமனா இருக்கும். ஆகவே 4x சமன் எத்தனை? இங்க சயோண்டாங்கால போய் கூட்டப்படும். 3 சக 1 4. ஆகவே x சமன் எத்தனை? 1. எழுதி கொடுங்க. விளங்காட்டி கேளுங்க. ஓகே. இப்போ என்னொன்று என்னண்டா, இப்போ நான் வந்து சாட்டர்டே சண்டேல வந்து உங்களுக்கு போட்டதுக்கு ரீசன் வந்து என்னண்டா, இது மிஷன் நோயல் கிளாஸ் வந்து டெய்லி முதல் நடக்கிறதால. ரைட். வீக் டேஸில் அவங்களுக்கு இப்போ எக்ஸாம் வர்றதால. ஸோ அவங்க வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் அவங்க கிளாஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த 2 கிளாஸை 3 கிளாஸ் ஆக்குவோம்னு பார்க்குறேன். ரைட். இப்போ வந்து வீக்கில் 2 கிளாஸ் இருக்கிறத வீக்கில் வந்து 3 கிளாஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து வீக் டேஸில் உங்களுக்கு அந்த வீக்கெண்டில் வந்து 9 to 10 தான். 9 to 10 வந்து வீக் டேஸ்ல 3 நாள் 9 to 10 ஓகேவா இருக்குமா உங்களுக்கு? ஓமா இல்லையா? ஓகே சார். ஆமாம் சார். தேர்ஸ்டே போடலுமா சார்? ஆ தேர்ஸ்டே இல்லை டியூஸ்டே 9 to 10 பேஜ். இப்போ அதாவது வந்து நான் சொல்றேன்னா வீக் டேஸ்ல 3 நாள் வரும். மூன்றுமே வீக் டேஸ்ல தான் வரப்போகுது. சாட்டர்டே சண்டேல இருக்காது, வீக் டேஸ்ல வரும். அது எப்படின்னா 2 நாள் வந்து தியரியும் ஒரு நாள் வந்து பேப்பர் கிளாஸுமா போகும். அதாவது வந்து 2 நாள் வந்து இந்த பாட தியரி போயிட்டு இருக்கும்.
அடுத்த மூன்றாம் நாள் வந்து பேப்பர் கிளாஸ் மீன்ஸ் என்னன்னா இந்த படிச்ச பாடத்துல இப்போ முதலாம் பாடம்னா முதலாம் பாடத்துல உள்ள கேள்விகள் வந்து செய்யப்படும், தனியாக கேள்வி மட்டும் செய்யறது அப்படி. அது மாதிரி வேற பேப்பர்கள் செய்யறது வேற பேப்பர் செய்யறேன்டா அது வந்து திருப்பி நான் இப்ப இந்த மிஷன் ஓயில் முடிஞ்ச பிறகு அடுத்த மிஷன் ஓயில் வந்து வார மாசம் அடுத்த மாசம் வார மாசத்துக்குள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ற பிளான் இருக்கு. பாப்போம். அது அதாவது அது ஃபுல்லா போயிட்டு இருக்கும். அது கிரேட் 9 10 11 ஃபுல் சிலபஸும் கவர் ஆகி 15 வருஷம் பாஸ் பேப்பர் ஃபுல்லா செய்யற மாதிரி வரும். ரைட், அது வேற. இது வந்து நான் சொல்றேன் என்னன்னா உங்களுக்கு சிலபஸுக்கு வந்து 2 நாள் சிலபஸ் போகும், ஒரு நாள் வந்து அந்த சிலபஸுக்குரிய கேள்விகள் வந்து அதாவது வந்து டியூட் மாதிரியோ இல்லாட்டி அந்த அந்த பாடத்துல வந்து இப்போ இந்த பாடம் இந்த பாடத்துல இன்னும் நிறைய கேள்விகள் வந்து தனியாக செய்யற மாதிரி, இல்லாட்டி இந்த பாடத்துல வேற கேள்விகள் பேப்பர்ல வந்திருந்தா அதை செய்யற மாதிரி அப்படி. ஸோ அது வந்து ஒரு நாள் நடக்கும், மிச்ச 2 நாள் வந்து தியரி நடக்கும். ஈவன் இப்போ தியரி வந்து எங்களுக்கு நாங்கள் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண இல்லை. இப்போ அதாவது வந்து 2 டேஸ் வந்து 2 சாப்டர் 3 சாப்டர் முடிஞ்சிருக்குண்டா வந்து செய்யறதுக்கு கேள்விகள் காணாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த பேப்பர் கிளாஸ்லேயும் வந்து தியரியை கொண்டு போயிட்டு ஒரு 5 பாடமோ 6 பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அது பேப்பர் கிளாஸாக போயிட்டு இருக்கும். சரியா? 3 நாளும் வீக் டேஸில் வர்ற மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி எழுதுங்க. அடுத்து இந்த கேள்வி இப்போ நீங்கள் தான் செய்ய போறீங்க. 3 2x தர 9 3x2 சமன் 27 எக்ஸை காணுங்க பார்ப்போம். ஃபைண்ட் எக்ஸ். ஷரணிகா லாஸ்ட் கிளாஸ் வந்த நீங்களோ? லாஸ்ட் கிளாஸ் மீன் லாஸ்ட் சண்டே. No, வரையில விளங்கல? வரையில சார். ஓகே ஓகே, நான் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணல, எனக்கு டைம். வரையில ஓகே ஓகே, நான் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணல. என்ன ரீசன்? எது கிளாஸ் எதுவும் இருந்தா இல்லாட்டி வருத்தம் இல்லையா? மறந்துட்டீங்களா? இல்ல சார், நான் பார்க்கல நீங்க போட்ட மெசேஜ் ஓகே விடியந்து நான் ஓகே ஓகே ஓகே. இரவு. ஸோ நான் ரெக்கார்டிங் வந்து நம்ம அப்லோட் பண்ண இல்லை, எனக்கு டைம் கிடைக்கல. நான் அதில் அப்லோட் பண்ணி இது பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு நான் குரூப்பில் போட்டு விடுறேன் பாருங்க. டவுட் எதுவும் இருந்தால் கேளுங்க. யார் மிச்சாக்கள் வந்திருந்தாங்க. இதை செய்யுங்க பார்ப்போம். இதுக்கு முதல் கேள்வி விளங்கிட்டா ஜமீரா? சார் எக்ஸாம் நாளைங்கள் பயனுவலா? தெரியல, நான் செஞ்சுதான் பார்க்கணும். ஜமீரா, ரீஹா, ஹசீஃபா விளங்குதா? நாங்கள் இதுக்கு முதல் கேள்வி ஓ சார். ஓகே. விலங்கலைன்னா கேட்கணும், விளங்காமல் அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகக்கூடாது. எப்படியுமே இங்கே யாருக்குமே வந்து பயம் இல்லை. நீங்க உங்களுக்கு விலங்கலைன்னா நீங்க கேளுங்க. ரைட், விளங்காமல் அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகி போகக்கூடாது. என்னன்னா அப்புறம் விலங்கையில நிறைய கேள்வியை நீங்க அப்படியே சேர்த்து வச்சீங்கன்னா உங்களுக்கு டவுட் மட்டுமே மூட்டையா வந்து நிற்கும். ஸோ அதனால டவுட் அப்பப்போ கிளியர் பண்ணிட்டு போயிடுங்க. ரைட், இப்போ பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து என்ன செய்யலாம், 3 மடங்கு எழுத மாதிரி இருக்கு எங்களுக்கு. ரைட், அப்போ 3 2x தர இதை போட்டுக்கொள்ளலாம். 3 வர்க்கம் 9 வந்து 3 வர்க்கம் என்று போட்டுக்கொள்ளலாம். மேலே 3x சய 2 போட்டுக்கொள்ளலாம். 27 எத்தனை போட்டுக்கொள்ளலாம்? 3 3 3 கணம். 3 கனம், அதாவது 3 தர 3 9, 9 தர 3 27. ரைட், 3 கனம் முழுவதின் சய 3 எக்ஸாம் அடுக்கு. ரைட், இப்போ இங்க பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 2x அடுக்குக்கு மேல அடுக்கு இருந்தா என்ன செய்யும்? அடுக்கு 2 அடுக்குக்கு மேல பவருக்கு மேல பவர் ஓவர் பவர் இருந்துச்சுன்னா பவரும் பவரும் என்ன செய்யப்படும்? பெருகுவன். பெருக்கப்படும். ஸோ பெருக்கப்படும். ஆகவே 3
ரெண்டு தர பிராக்கெட் போடணும் 3x ஆய 2 எல்லாத்தையும் தான் இந்த 2 பெருக்க போகுது சமன் 3 இங்கேயும் என்ன செய்ய போகுது இந்த அடுக்கு பெருக்க போகுது ஆகவே 3 தர சய 3x இப்போ நாங்கள் இதை சுருக்கணும் வேண்டாம் 3 2x தர 3 6x ஆய உள்ளுக்கு 2 தனித்தனியாக பெருக்குவோம் இதே மாதிரி இங்கே பெருக்கப்படும் அதே மாதிரி இங்கேயும் போய் பெருக்கப்படும் 6x ஆய 4 ரைட் 6x ஆய 4 சமன் இங்க வந்து வரப்போகுது என்னது 3 சாய 9x இப்ப பார்ப்போம் இங்க அடிகள் சமன் ஆகவே வந்து அடுக்குகள் கூட்டப்படும் அப்ப எப்படி வரப்போகுது 3 2x சக 6x சாய 4 சமன் 3 சாய 9x இப்ப என்ன அர்த்தம் இங்கேயும் 3 அடி இங்கேயும் 3 அடி ஆகவே இங்க மேலே இருக்கிற இவ்வளவும் இங்க மேலே இருக்கிற இவ்வளத்துக்கும் சமனா இருக்கும் ஸோ நாங்கள் அதை எழுதி கொண்டோம்டா உங்களுக்கு எப்படி வரும் 2x சக 6x சய 4 சமன் சய 9x ரைட் இப்போ நாங்கள் எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போவோம் ஆகவே 2xம் 6xம் 8x சக இங்க இருக்கிற 9 சய 9x இங்கே வந்துச்சுன்னா சக 9x சமன் இங்கே இருக்கிற சய 4 இங்கே வந்துச்சுன்னா சக 4 ஆகவே 9 மட்டும் 17 17 சமன் 4 x சமன் 4 கீழ் 17 சமன் இந்த 1 கீழ் 64 எத்தனை போடலாம் 4 6 4 கணம் கணம் அதாவது வந்து 4 தர 4 தர 4 நன்னாங்கு 16 16 நான்கு 64 ஆகவே 3 தர 4 பெருக்கப்படுறதால 4 கணமண்டு போட்டுக்கொள்ளுது இப்ப சொல்லுங்க 1 கீழ் 4 கணமண்டா அது மேல போய்க்குள்ள எப்படி போகும் 4 உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா 5 2ஆம் அடுக்கு இது என்னத்துக்கு சமனா இருக்கும்னு சொன்னா 1 கீழ் 5 சய 2ஆம் அடுக்குக்கு சமம் ஓமா இல்லையா நிகர் மாற்றம் செய்யல அடுக்கு மறையாகும் இப்ப 5 சய 2ஆம் அடுக்கு இதை நாங்க நிகர் மாற்றம் செஞ்சு வரும் 5 2ஆம் அடுக்குன்னு வரும் ரைட் ஸோ இப்போ 1 கீழ் 5 2ஆம் அடுக்குன்னு இருக்குன்னா என்னன்னு மாத்தலாம் இது 5 சய 2ஆம் அடுக்குன்னு மாத்தலாம் ஸோ அது மாதிரி இது தலைகளா மாறைகள் எப்படி வரும் அடுக்கு தலைகளா மாறைகள் எப்படி வரும் சய 3ஆம் அடுக்குன்னு வரும் ஆகவே x is equal to -3 என்று வரும் ஏன் இங்கேயும் 4 இங்கேயும் 4 ஸோ இங்கேயும் 4 அடுக்கு ஒன்று இருக்க போது இங்கேயும் 4 பவர் ஒன்று இருக்க போகுது ஸோ இந்த பவரும் அந்த பவரும் கட்டாயம் சமனாக இருக்கணும் ஏன்னா கீழே அடி 2க்கு 4 இருக்கு ஸோ கட்டாயம் இது வந்து 3ஆ இருக்கும் அப்போ x சமன் சய 3ஆ இருக்கு இதை வந்து எப்படி செய்யலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுக்குன்ற அடுக்கு எப்படி வரும்னு சொன்னாங்க 3 அடுக்கு மடக்கும் பெருக்கப்படும் ஆகவே எக்ஸ் தர சாய அரையாம் அடுக்கு ரைட் சமன் 1 கீழ் 27 எப்படி எழுதலாம் 3 எப்படி எழுதலாம் 23 27 கணம் எழுதணும் கணம் எழுதலாம் ரைட் இப்போ கணம் கீழே இருக்கிற கணம் மேல வந்துச்சுன்னா என்ன செய்யும் என்ன ஆகும் மறையும் 3 மறை 3ஆம் அடுக்குன்னு வரும் ரைட் கீழே 3ஆம் அடுக்குன்னு இருக்கிறது தலைகளா மாத்தினோம்னா 3 மறை 3ஆம் அடுக்குன்னு வரும் மேல 3 மறை 3ஆம் அடுக்குன்னு இருந்துச்சுன்னா தலைகளா மாத்து 3ஆம் அடுக்குன்னு வரும் இல்லாட்டி நீங்க மேல 3 இருந்துச்சுன்னா தலைகளா மாத்தினீங்கன்னா 3 மறை 3ஆம் அடுக்குன்னு வரும் அதே மாதிரி மேல 3 மறை 3 இருக்குன்னா தலைகளா மாத்தினா 3ஆம் அடுக்குன்னு வரும் அதான் இது ரைட் அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இனி இதையும் பெருக்கிறோம் பெருக்கணும் எங்களுக்கு எப்படி வரும் 3 சய எக்ஸின் கீழ் 2 ஏன் இந்த சய எக்ஸ் மேல பெருக்கப்படும் இங்கே 2 இப்ப இதுவும் அடி சமன் ஆகவே சய எக்ஸின் கீழ் 2 சமன் சய 3 இங்கேயும் சய வெட்டுப்படும் ஆகவே எக்ஸ் சமன் எத்தனை இங்க வகுக்கிற 2 அங்க போய் பெருக்கும் ஆகவே 6 எழுதிக்கொள்ளுங்க
ரைட். இப்போ இந்த கேள்விக்கு வந்து ஹமீத் தான் இப்போ ஆன்சர் சொல்லணும். சத்தம் போடாமல் இருக்கக்கூடாது. ஹமீத் தான் இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லணும். செஞ்சு ஒரு சொல்லுங்க. ஹமீத் மட்டும் இல்லை, ஹமீத்தையும் இன்னொரு ஆளையும் சேர்ப்போம். ரைட். ஹமீத் அண்ட் ஹசீஃபா. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியாக்கள் ஹமீத் அண்ட் ஹசீஃபா. ஏன் நான் உங்களை கேட்குறேன்டா, உங்களுக்கு நீங்க கட்டாயம் சரியா தான் சொல்லணும் இல்லை. நீங்க விளங்காட்டி கேட்காம இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை. அதுக்கு தான் நீங்க விளங்காம இருந்து கேட்காம இருந்தா தான் நீங்க சார் 3ல் 4x தர 3ன் 4x தர 1ன் கீழ் 1ன் கீழ் 3ன் வர்க்கம் வர்க்கம் சமன் சமம் അങ്ങനെ 3ன் എഴുതാം. வர்க்கம் മൂന്നിന്റെ വർക്കത്തിന്റെ x எக்ஸ். ரைட். மூன்றிന്റെ 4x தர இந்த 3 2 எப்படி எழுதலாம்? 1 3 2 எப்படி எழுதிக் கொள்ளலாம்? 3ன் சய 2ன் கீழ் 3ன் சய 2 கீழ் எல்லாம் வராது. சய 2 ஒண்ணுன்னா அது இல்ல. சரி, அப்ப ஏதாவது தலைகளை மாத்திக்கலாம். 3ன் சய 2. ஓகே. அடுக்கின் அடுக்கு எப்படி வரும்? 3ன் 2x 3ன் 2x. ஓகே. இனி கசிஃபா சொல்லுங்க அடுத்தது. அடுத்த ஸ்டெப். 2x சமனுக்கு அங்கே போய் 4x ஆய 2x ஆ ஓகே, நீங்க அப்படியே செய்யலாம். ஓகே, அதாவது வந்து நீங்க என்ன சொல்றீங்க, இங்க இருக்கிற 3x இந்த 2x வந்து சமனுக்கு இங்கால போகுதுன்றீங்களா? எப்படி 2x டைரக்டா சமனுக்கு அங்கால போகும் தனியா? இங்க அடுக்கு கீழே 3 இருக்கு, அது எப்படி போகும்? சரி, சமனுக்கு அங்கால இப்ப போகாம மாதிரி சொல்லுங்க பாப்போம். இப்ப இது ரெண்டும் பெருக்குது, அடிகள் சமன். அப்ப என்ன செய்யும் இது ரெண்டும்? கூட்டப்படும். கூட்டப்படும். ஆகவே 3ன் 4x சய 2. ஏன் கூட்டைக்குள்ளே மீன் சய 2 வருது இல்ல? சொல்லுங்க, என்னத்துக்காக சய 2 வருது? கூட்டப்படும் என்றும், ஆனா இதுல சய 2 தான் வருது. ஏன்? சகையும் சையும் பெருக்கப்படும் போது ஆ, சய வரும். சகதர சய சகதர சய சய. ஒவ்வாத குறிகளை நாங்க பெருக்கைகள் என்ன வரும்? மறைப்பெருமானம் வரும். ரைட். ஒவ்வாத குறியன்னா வெவ்வேறு ரெண்டு குறிய பெருக்கைகள், நேரையன் மறையும் பெருக்கைகளை வந்து மறைக்குறி வரப்போகுது. ஆகவே அதனால எங்களுக்கு 4x ஆய 2 வரப்போகுது. இங்கால 3 2 x. இப்ப சொல்லுங்க என்ன செய்யலாம் அடுத்து? இங்கேயும் அடி 3, இங்கேயும் அடி 3. அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? இங்கேயும் பேஸ் அடி வந்து 3 இருக்கு, இங்கேயும் அடி வந்து 3 இருக்கு. சோ இங்கேயும் அடி சமன், இங்கேயும் அடி சமன், அடுக்குகள் ரெண்டு என்ன இருக்கணும்? இந்த அடுக்கும் இந்த அடுக்கும் என்ன இருந்திருக்கணும்? சமன் கவனாயிக்கணும். சமனா இருக்கணும். சோ சமனா இருக்கணும்னா எப்படி சொல்லலாம்? இப்போ 4x ஆய 2 வந்து எங்களுக்கு எப்படி இருக்கணும்? 2xக்கு சமனா இருக்கணும். ரைட். இங்க 2x வந்து சக 2x தானே இருக்கும். சமனுக்கு இங்க வந்து என்ன ஆகும்? சமம் சய 2x ஆகும். ஆகவே 4x சய 2x சமன், இங்கால இருக்கிற சய 2 சமனுக்கு இங்கால வந்து என்ன ஆகும்? நேரண்டா சக வரும். சக 2 ஆகும். ரைட். 4xல 2x போனா 2x சமன் 2. ஆகவே x சமன் எத்தனை? வர்க்கம் சமன் x இந்த வர்க்கம் சமன் முழுவதுக்கு மடக்கி இருந்தா என்ன செய்யலாம்? 1 கீழ் 2 கணம் 1 முழுவதின் கீழ் பை, அதாவது வந்து x இந்த வர்க்கம் சமன் 1 கீழ் 2 கணம் 2 கனம் முழுவதின் மறை 2 கீழ் 3 மறை 2 கீழ் 3. ரைட். அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யலாம்? x இன் வர்க்கம் சமன் இந்த 2 3 என்ன செய்யப்படும்? 2 சய 3 2 3 என்ன ஆகும்? 2 சய 3 சய 3 முழுவதின் சய 2 கீழ் 3 3 வரும். ரைட். அடுத்து ரீகா சொல்லுங்க. அடுத்து என்ன செய்யலாம்? x வர்க்கம் சமன் அடுக்குக்கு அடுக்கு இருந்தா என்ன செய்யறோம் நாங்க? ரீகா
ரேகா அடுக்குக்கு மேல அடுக்கு இருந்தா என்ன செய்யறோம் நாங்க? ரைட், ஆன் பண்ணி விட்டுட்டாவா தூங்கிட்டா போல. ரைட், சமீராவை சொல்லுங்க. சமீராவா? ஓ எஸ். இருக்கணும் சார். பெருக்கணும். பெருக்கினவன என்ன வரப்போ? 2 சய 3 தர சய 2 கீழ் 3. ரைட், இப்ப எக்ஸ் வர்க்கம் சமன் 2 சயதர சய என்ன? மைனஸ் இன்டு மைனஸ் என்ன? மறை தர மறை என்ன? சமீரா? நேர் சார். நேர். ஆகவே நேர் வந்துடும். ரைட், இங்க மேல 3 இருக்கு, இங்க கீழே 3 இருக்கு. என்ன செய்யப்படும்? இந்த 3 3 சுருக்கப்படும். சுருக்கப்படும். ஆகவே 3 3 இல்லாம போயிடும். ரைட், அப்ப மேல இருக்க போது என்னது மிச்சம்? மறை 2. மறை 2. நாங்க இங்க மறை முன்னுக்கு இருக்கிற மறை 3ல இருக்கிற மறையையும் இந்த மறையையும் பெருக்கித்தான் இப்ப நேராகிட்டோம். இப்ப நீ மறை இருக்கா மேல? இல்ல சார். அப்ப 2. ரைட், இப்ப பாருங்க, மேல இருக்கிற அடுக்கும் 2, இங்க இருக்கிற அடுக்கும் 2. சோ மேல 2 சமனா இருந்தா கட்டாயம் கீழே 2 என்னவா இருக்கணும்? சமனா இருக்கு. சமனா இருக்கணும். ஆக எக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? 2. எக்ஸ் சமன் 2 இருக்கும். ரைட், இந்த 2 இல்ல எக்ஸ். இது மேல இருக்கிற இந்த ரெண்டும் சமனா இருக்கிறதால கீழே இருக்கிற இந்த எக்ஸும் இந்த 2ம் கட்டாயம் சமனா இருக்கணும். விதிகள். laws of logarithms. மடக்கை விதிகள். laws of logarithms. ரைட், நினைவு வச்சுக்கொள்ளுங்க, சுட்டிகள்ல வேற மாதிரி இருக்கும், மடக்கைகள்ல வேற மாதிரி இருக்கும். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 மடக்கைகள் வந்து, அதாவது வந்து மடக்கைக்குள்ள 2 இலக்கங்கள் வந்து log. ரைட், அதாவது வந்து ஒரு அடியோட அடி a இன் m தர n, அதாவது 2 மடக்கைகள் வந்து அடி a இன் மடக்கைகள் வந்து m தர n பெருக்கிட்டு இருந்துச்சுன்னா இதை நாங்க எழுதி கொள்வோம் log a இன் m சக log a இன் n ன்னு எழுதுவோம். ரைட், ஆனா இதே இதுல நாங்க இப்ப இப்படி log a இன் m சக என்னன்னு இருந்துச்சுன்னா இதை நாங்க எழுத மாட்டோம். இப்படி log a இன் m தர log a இன் n என்று எழுத இயலாது. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது மாறிக்கிறீெல்லாம் மண்டையில போட்டு வைக்கிறீல்ல, நீங்க லொக்குக்குள்ள கூட்டினா போய் நீங்க பெருக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி எரர் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல வரும். இப்படி வருமா அப்படி வருமா, இப்படி வருமா அப்படி வருமான்னு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ஸோ நினைவு வச்சுக்கொள்ளுங்க, மடக்கைக்குள்ள பெருக்கினா மட்டும்தான் கூட்டி எழுதலாம். மடக்கைக்குள்ள கூட்டினா பெருக்கி எழுத இயலாது. இந்த மாதிரி எழுத இயலாது. ரைட், இந்த மாதிரி எழுத இயலாது. இந்த மாதிரி மட்டும்தான் எழுதலாம். ரைட், ஓகே. அதே மாதிரி லாக் ஏதாச்சும் ஒரு அடி ஏ இந்த எம்மின் கீழ் என்னன்னு இருந்துச்சுண்டா, ரைட், அதாவது வந்து ஒரு இலக்கத்தை இன்னொரு இலக்கத்தால நாங்க வகுத்தோம்டா அதை எழுதி கொள்ளலாம் லாக் ஏ இன் எம். இதே மாதிரி நாங்க இப்படி எழுதி கொள்ளலாம், அதாவது வந்து log அடி a இன் m இன் n அண்டு, அதாவது வந்து log அடி a இன் மடக்கை m க்கு அடுக்கு n இருந்துச்சுண்டா நாங்க இந்த அடுக்கை டிரெக்டா முன்னு கொண்டு போய் எழுதலாம். அதாவது எப்படி எழுதலாம்டா n log a இன் m என்று எழுதி கொள்ளலாம். ரைட், அதே மாதிரி நாங்க நார்மலா log அடி 10 நாங்க எப்படி எழுதி கொள்வோம்? நார்மலா நாங்க இனிமேல் எழுதி கொள்ளைகளை வந்து எல்ஜி என்று போடுவோம். ரைட், லொக் அடி 10க்கு பதிலாக நாங்க டிரெக்டா எல்ஜி என்று போட்டுக்கொள்ளலாம். ரைட், ஸோ நாங்க லொக் அடி 10 நாங்க இந்த நேரம் வெளியிட்டு இருக்காம எல்ஜி என்றதை நாங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். இனி வருங்காலங்களில் வந்து நான் கணக்கு செய்யல வந்து லொக் அடி 10க்கு பதிலாக எல்ஜி என்று யூஸ் பண்ணுவேன். இப்போ எல்ஜி என்ன இந்த அடி 10 எல்லாம் ஃபுல்லா வந்துட்டு தானே. இப்போ உதாரணத்துக்கு லொக் அடி 10 2 ரெண்டா நாங்க எல்ஜி 2 போட்டுக்கொள்ளலாம். இல்லாட்டி லொக் அடி 10 2 3ஆம் அடுக்கு ரெண்டா எல்ஜி 2 3ஆம் அடுக்கு. 2 இந்த எல்ஜின்னு மேலே இருக்கணும், கீழே வரக்கூடாது. ரைட், இங்க 10ன்றது இந்த ஜி ஜி அடி பக்கத்துல வரணும். ரைட், இதுதான் அடி. இது வந்து
மடக்கை அப்ப 2 அந்த அந்த சேமான இதுல வரும். ரைட்? 10 வந்து கீழே வரும். இது சேமான இடத்துல வரும். இதுக்கு மேலதான் அடுக்குல மேல வரும். எழுதி கொள்ளுங்க. எல்ஜி 1000 இதை நாங்க எப்படி எழுதலாம்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா எல்ஜி 1000 எல்ஜி 1000 10 மடங்கு எப்படி எழுதலாம்? 10 அடுக்கா 10 தர 10 தர 10 1000 அப்ப என்னது 10 எத்தனையாம் அடுக்கு? 3 மூன்றாம் அடுக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இங்க எல்ஜி என்றா என்னதுக்கு சமன்? அடி லொக் 10 இதுக்கு சமன். அவங்க கீழே 10 இருக்குன்னு அர்த்தம். லொக் 10 அர்த்தம். லொக் 10 மடக்கை 10 மூன்றாம் அடுக்கு. அப்ப அடுக்கு இருக்கு. அப்ப அடுக்கு என்ன செய்யலாம்? அடுக்கு என்ன செய்யலாம்? முன்னுக்கு எழுதலாம். ஆகவே 3 எல்ஜி 10 ஆகவே 3 தர 1 சமன் 1 சாரி 3. ரைட்? இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை இதையும் சொல்லித்தரேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மடக்கையின் அடி அடி இருக்கோ அதே அடிய மடக்கையும் அதே அடியின் அந்த அடியின் இலக்கமும் மடக்கையின் இலக்கமும் சமனா இருந்துச்சுன்னா அதோட விட வந்து ஒன்றா இருக்கும். ரைட்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதையும் எழுதி கொடுங்க. எல்ஜி ஏ இந்த ஏ என்று இருந்துச்சுன்னா இது வந்து 1. சரியா? ஒரு எல்ஜியிலே லாக் லாக் ஏ இந்த ஏ என்று இருந்துச்சுன்னா 1. ரைட்? அதாவது லாக் 10 10 1 லாக் 2 2 1. இந்த இடத்துல வந்து எல்ஜி பாவிக்கலாம். இந்த அடி 2 இருக்கிறதுக்கு எல்ஜி பாவிக்கலாம். அடி 10க்கு இருக்கிறதுக்கு எல்ஜி பாவிக்கலாம். இதே பாருங்க லாக் 10 10 நான் எல்ஜிக்கு மாத்தி எழுதுறேன். அப்படி எழுதலாம். எல்ஜி எத்தனை? லாக் 10 10 எல்ஜிக்கு மாத்தினா எழுதலாம். எல்ஜி 10 எழுதலாம். ஏன் இந்த லாக் 10 அடி 10க்கு பதிலாக தான் நான் எல்ஜி போடுறேன். இதுக்கு பதிலாக தான் எல்ஜி போடுறேன். ஆகவே எல்ஜி 10 போடலாம். அப்ப எல்ஜி 10 மந்தங்களுக்கு என்ன தெரியும்? 1 தெரியும். ரைட்? அப்ப எல்ஜி 10 சமன் 1 எங்களுக்கு எல்ஜி 10 1 தெரியும். ஆகவே 1 இங்க முன்னுக்கு 3 ஆகவே 3 வரும். நீங்க டைரக்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். எல்ஜி 10 1 எல்ஜி 100 2 எல்ஜி 1000 3 அப்படி சைவர் கூட கூட நாம் அப்படியே வந்துட்டு இருக்கு. இப்ப எல்ஜி 1000 3. இந்த ஒரு கேள்வியை செஞ்சுட்டு நாங்க நிப்பாட்டுவோம். என்னடா 7 மணிக்கு கிளாஸ் இருக்குன்னு சொன்னீங்க சில பேருக்கு. எல்ஜி அடிநாளின் கனமூலத்துக்குள்ள 64. ரைட்? இதை எப்படி செய்யலாம்னு சொல்லுங்க. எல்ஜி அடிநாள் அப்படியே இருக்கும். லொக் சாரி லொக்க எல்ஜி இதுக்கு போட இயலாது. லொக் அடிநாள் லொக் அடிநாள் அப்படியே இருக்கும். ரைட்? இந்த 64 இந்த உள்ளுக்கு இருக்கிற 3 நாங்க எப்படி போடலாம்? எத்தனையாம் எடுக்கண்டு? உள்ள இருக்கிற 3 4 7 ஒன்றின் கீழ்
மூன்றாம் அடுக்கு. அதாவது வந்து வர்க்க மூலம் என்று இருந்துச்சுண்டா ஒன்றின் கீழ் ரெண்டாம் அடுக்குன்னு வரும். அது மாதிரி கனமூலம் என்று இருந்துச்சுண்டா ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்குன்னு வரும். அது மாதிரி 4 இதுக்குள்ள இருந்துச்சுண்டா ஒன்றின் கீழ் 4ஆம் அடுக்குன்னு வரும். ரைட், முதல்ல சொல்லியிருக்கேன். அவர் ஒன்றின் கீழ் 3ஆம் அடுக்குன்னு சொல்லியிருக்கேன். ரைட், இப்ப எங்களுக்கு தெரியும் 4 64 நாங்கள் எப்படி எழுதிக் கொள்ளலாம்? 4 நன்னாங்கு 16 தர 4. இப்ப 4 மூன்றாம் அடுக்கு நன்னாங்கு 16 16 தர 4 64. அடுக்குக்கு அடுக்கு இருக்கையில் அடுக்கும் அடுக்கும் பெருக்கப்படும். ஆகவே ஒன்றின் கீழ் 3. ஆகவே எப்படி வரப்போகுது? எல்ஜி 4 இது வந்து 1. இந்த 1 முன்னுக்கு போயிடும். அப்போ 1 1ஆவே இருக்கட்டும். ஆகவே எல்ஜி வராது. லோக் 4 அப்ப அடியும் அடுக்கும் சமண அடியும் மடக்கையும் சமணம் இருந்துச்சுன்னா என்னது? 1. எழுதிக்கொள்ளுங்க. எழுதினா நாங்கள் மிச்சத்தை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்றைக்கு நைட் இருக்கும். அடுத்த கிளாஸ் 9 மணிக்கு.